ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிவின் அவங்க அப்பா அம்மா வந்து நிவினை கொடைக்கானலுக்கு வா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நிவின் வந்து விஜய்க்கு பயந்துட்டுலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த பிளேஸ்க்கு விஜய் வந்து மாஸ்காக நிற்கிறாரு. நிவினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. விஜய் வந்து வா கல்யாணத்துக்கு போகலாம், எம்னா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நிவினை பிடிச்சி இழுக்கிறாரு. நிவின் அவங்க அப்பா அம்மா வந்து தடுக்கிறாங்க. எங்கள் பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுப்போம், நீ யார் அதை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் புரியாது, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினை கூப்பிடுறாரு. என்ன சூழ்நிலை நீ இப்போ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அவங்க அப்பா சொல்கிறாரு. விஜய் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நிவின் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து தனியாக பேசுகிறாரு. விஜய் வந்து சொல்கிறாரு, எம்னா வந்து சின்சியராக நிவினை லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கா. நிவின் வந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. நிவின் வந்து எம்னா கூட ஊர்லாம் சுற்றிருக்காரு. எம்னா வந்து நிவினுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஹோப்பாக இருந்திருக்கா. பட் நிவின் வந்து வேண்டான்னு சொன்னோடனே எம்னா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பையன் அவங்களுக்கு உதவி தாங்க பண்ணியிருக்கா, அவள் தான் தப்பாக எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு ஓப்பனாக எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கியான்னு கேட்டிருக்கா. அந்த பொண்ணு கூட போய் யாராவது ஊர் சுற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் தற்கொலை பண்ணியிருக்கா, அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இப்போ நிவின் பேரை சொன்னால் நிவினை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, உங்கள் குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. எதுனாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த பிளேஸ்க்கு நிவின் வராரு. காவேரி வந்து யமுனா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மாமா உன்னை ஆறுதல் பத்துறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காரு, உங்கள் மாமா ஃபோனுக்கு நாட் ரீச்சபிள் வருது, அவர் கூப்பிட்டு வர மாட்டேது நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைக்கா மாமா வருவாருன்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அந்த பிளேஸில் பசுபதி வந்து காவேரியும் யமுனாவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. காவேரியும் யமுனாவும் ஷாக் ஆகிறாங்க. தேங்க்யூ.